செல்லாத்தா செல்லம் மாறியாத்தா இந்த மேடையில் வந்து அறிவின் நாடி நில்லாத்தா. தன் குரல் மூலம் உலகையே கட்டி போட்ட ஒரு அபூர்வ குறிஞ்சி மலர். காந்த குரல், கணீர் குரல், மயக்கும் குரல், மங்கள குரல் என்று கூறிக்கொண்டே போகலாம். இந்த நிமிடம் வரை இவரை போல பாடுவதற்கு யாரும் இல்லை என்று அடித்து கூறலாம். பக்தி பாடல்களிலும் இவருடைய சாதனையை யாரும் இன்னும் முறியடிக்கவில்லை. அக்கா என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுபவர். படத்தொகுப்பை பார்க்கலாம். தமிழ் மக்களின் உள்ளத்தில் உணர்வில் கலந்துவிட்ட காந்த குரலுக்கு சொந்தக்காரர் இவர். அரை நூற்றாண்டுக்கு மேலாக கேட்கும் அத்தனை பேரையும் வசீகரித்த கான குயிலும் இவரே. திரை இசை பாடல்கள் மூலமாகவும் பக்தி பாடல்கள் மூலமாகவும் நம் இதய சிம்மாசனத்தில் கோலோச்சி வீற்றிருக்கும் இவர் 1939ஆம் ஆண்டு திரு தேவராஜ் ரெஜினா தம்பதியினருக்கு மகளாய் சென்னையில் பிறந்தவர். 1954ஆம் ஆண்டு திரு எஸ்.பி. வெங்கட்ராமன் இசையில் வெளிவந்த மனோகரா திரைப்படத்தில் பிரபல பாடகி ஜிக்கி பாடிய பாடலுக்கு தன் தாயுடன் இணைந்து கோரஸ் பாடகியாய் திரைத்துறையில் அறிமுகமானவர் இவர். கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கழித்து பின்னணி பாடகியாய் நல்ல இடத்து சம்பந்தம் திரைப்படத்தில் கே.வி. மகாதேவன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அதற்கு பிறகு பல பாடல்கள் பாடினாலும் 1961இல் வெளிவந்த பாசமலர் திரைப்படத்தில் காலத்தால் அழியாத தமிழ் சமூகத்தின் திருமணம் என்ற பந்தம் இருக்கும் வரை ஒலித்துக்கொண்டே இருக்கும் புகழ்பெற்ற பாடலை பாடி தமிழர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர். சாரதா திரைப்படத்தில் இடம்பெற்ற மணமகளே பாடலும் இவருக்கு மங்காத புகழை பெற்று தந்தது. பணமா பாசமா திரைப்படத்தில் இடம்பெற்ற எலந்த பழம் பாடல்தான் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. எவ்வளவு சிரமமான பாடலாக இருந்தாலும் அதை சவாலாய் ஏற்றுக்கொண்டு அந்தந்த பாடலுக்கேற்ப உணர்ச்சி ததும்ப அழகாய் பாடி மயங்க வைப்பவர். எத்தனையோ கதாநாயகிகளுக்கு குரல் கொடுத்தாலும் எல்லா வகை பாடல்களுக்கும் பொருந்தும் காந்த குரலுக்கு சொந்தக்காரர் இவர். முழு பாடலையும் பாடாமல் பாடலுக்கு நடுவே வரும் ஹம்மிங் குரல் மட்டுமே கொடுத்து அந்த பாடலை மாபெரும் வெற்றி பாடலாக மாற்றியவர். இவரின் பல பாடல்கள் அகில இந்திய வானொலியில் ஏராளமான நேயர்களால் விரும்பி மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டதற்கு இவர் குரல்தான் காரணம். இவர் தமிழில் பாடிய பல பாடல்கள் பிற மொழியில் பதிவு செய்யும் போது அந்த மொழி பாடகர்கள் மிகவும் சிரமப்படுவார்களாம். அதுவே இவர் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம். எத்தனையோ மொழிகளில் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கும் பக்தி பாடல்கள்தான் பாரெங்கும் நினைவு கொள்ள வைக்கிறது இவரை. ஆண் பாடகர்கள் மட்டுமல்லாது பெண் பாடகிகளுடனும் இணைந்து பல பாடல்களை பாடி பரவசப்படுத்தியவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி நடித்த படங்களில் இருந்து இன்றைய இளம் கதாநாயகர்கள் வரை பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இன்றளவும் ரசிகர்களை ஆட்டுவித்துக் கொண்டிருப்பவர். பல வித்தியாசமான பாடல்களை கிரங்கடிக்கும் குரலால் கலை ரசிகர்களை கட்டிப்போட்ட கான குயில் கலை மாமணி செல்வி எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஏவி போட்டால் கூட நாங்கள் பார்க்க ரெடி. கலைமாமணி டாக்டர் எல்.ஆர். ஈஸ்வரி அம்மா அவர்களை மெகா மகளிர் இசைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெறுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்குவதற்காக மேடம் ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் திருவாளர் ஐயா திரு தங்கபாலு ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் எனது அன்பு ரசிகர்களுக்கும் இந்த விருதினை எனக்கு வழங்கிய சகோதரர் தங்கபாலு ஐயா அவர்களுக்கும் எனது சகோதரி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கும் மற்றும் மேடைக்கு முன்னாடி வீற்றிருக்கும் எனது அக்கா சரோஜா தேவி அவர்களுக்கும் எனது அருமை சகோதரி சச்சு அவர்களுக்கும், அவங்க 2 பேர் தானா சகோதரின்னு நினைக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே எனக்கு சகோதரிகள் தான். எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் அவார்டு, அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்கும் மெகா டிவி நிறுவனத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்னைக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்க்கும்போது நாம் என்ன செய்து விட்டோம், என்ன சாதனை புரிந்து விட்டோம் என்று தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நானும் சச்சு அம்மா அவர்களும் எனது சகோதரி சச்சு அவர்களும் அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன தீபத்தை வச்சுக்கிட்டு என்ன அருமையாக டான்ஸ் ஆடினா. அந்த காலத்தில் அந்த டாண்டியா பாட்டெல்லாம் வரல. அப்போ டாண்டியா பாட்டு இருந்திருந்தா எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் அதை பிச்சு வளாசி தள்ளியிருப்பார். அப்போ அதெல்லாம் இல்லை. இப்போது எதேதோ வந்திருக்கு, எங்கெங்கேயோ ஏதேதோ, எல்லாமே காலத்தால் அழிக்க முடியாத அந்த பொன்னான நாட்களில் வந்தது தான் திருப்பி உங்களுக்கு மெருகேற்றி இப்பொழுது பலவிதமாக மக்கள் என்னென்ன விரும்புகிறாங்கன்ற மாதிரி செய்து தருகிறார்கள், காண்பித்து கொண்டிருக்கிறார்கள், உழைக்கிறார்கள். உழைப்பே உயர்வை தரும் என்பது போல் இது உழைத்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னை போல் விருதை வாங்கி கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கும் நான் இந்த சாதனையை பார்க்கும்போது ஒரு சகோதரி இங்கே தன்னுடைய ஊனம் கூட தெரியாமல், ஊனம் எல்லாம் மனசில் தாங்க இருக்குது, வெளியில் இல்லவே இல்லை. அவங்க எவ்வளவு அவங்க கிட்டேருந்து நாம் நிறைய பாடத்தை கற்றுக்கணும். அவ்வளோ என்ன அழகாக ராஜ்குமார் அந்த கல்யாண கோலத்தில் அவங்கள தூக்கும் போது என்ன அந்த டீனேஜில் அவங்க அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தும் அவர்களுக்கு தன்னுடைய சிறு குறை கூட தெரியாமல் இன்னைக்கு உலகமே போற்ற அளவுக்கு அவங்க ஓஹோன்னு இருக்கிறாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி எனது அருமை சகோதரி ஜெயந்தி தங்கபால் அவர்களும் சகோதரர் தங்கபால் ஐயா அவர்களும் அவருக்கு இந்த அவரை போல மற்றவர்களுக்கும் கொடுத்திருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பம், அவர்களுக்கு வழங்கிய இந்த விருது நான் மேலும் மேலும் அவர்களுக்கு கிடைத்த விருதுதான் எனக்கு கிடைத்ததாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.